ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் வந்து லேட்டஸ்ட் நடத்த உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதின டே 3ல் வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓலி போப் ஒத்தாலாக வந்துட்டு இருந்து லாஸ்ட் செஷனை மாதம் வந்துட்டு இங்கிலாந்துக்காக முடிச்சு வச்சாருன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய பும்ராவோட அந்த ஒரு அக்ரெஷன், அதை தொடர்ந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட அக்ரெஷன் வேறு லெவலில் இருந்தது. ஸோ பும்ரா எல்லாருமே வந்துட்டு தேர்ட் செஷனில் வேறு லெவலில் வந்து ஸ்பின்னுக்கு தான் அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டே 3 ஸ்பின்னுக்கு ஃப்ரெண்ட்லியாக சொல்லும்போது பும்ரா ஒத்தால நின்று வேறு லெவலில் மாஸ்க் ஆடிட்டு இருந்தார். அவரோட பாலெல்லாம் தொடக்கூட முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஹித்தும் நம்மளுடைய பும்ராவும் வெறித்தனமாக வந்துட்டு ஃபயரான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பஸ் லாஸ்ட் செஷனில் என்னாச்சு அப்படின்னா ஓலி போப் ஒத்தாலா மொத்தமாக இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 316 ரன் 6 விக்கெட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கான டே 3 முடிஞ்சது. அட்வான்டேஜ் என்னமோ இங்கிலாந்து சைடில் தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக டே 3 முடிஞ்சோடனே அதை பற்றி ரோஹித் சர்மாவும் வந்து பேசினார். ஸோ ரோஹித் சர்மா என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ டோட்டலாக எங்களுக்கு தெரியும் இது வந்து நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா வந்து டே 1 அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் வந்துட்டு பேஸ்பால் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு தடுப்பு சோர் அப்படிங்கிறத கட்ட முடிஞ்சு. பட் கண்டிப்பாக அந்த இடத்துல பேஸ்பால் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்களால வந்துட்டு யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ஸோ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ்பாலை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை கையில் எடுப்பாங்க, அவங்களோட பிளானை வந்துட்டு மாற்றிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே தான் வந்து நடந்தது. பட் அப்பவும் வந்துட்டு நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அதை வந்துட்டு வேறு லெவலில் தடுத்தோம். பட் எங்களால் வந்து ஒருத்தரை தடுக்க முடியல. அதுதான் ஓலி போப். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் வந்து நடந்துச்சு. ஸோ நம்மளுடைய ஓலி போப்புக்கு வந்து டோட்டல் ஹைதராபாத் ஸ்டேடியமுமே ஸ்டாண்டிங் அவேஷன்லாம் கொடுத்து மாஸ் காட்டினாங்க. ஸோ அந்த மொமெண்டெல்லாம் வந்து ஓலி போப்பால் மறக்கவே முடியாது. ஸோ ஓலி போப்பை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாசாக வந்துட்டு இருந்தது. அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, அஸ்வின் 3 பேருமே வேறு லெவலில் வந்துட்டு மாசான விக்கெட்டை வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியன் இருந்தது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. மேஜிக்கல் பேரான ஜடேஜா அண்ட் அஸ்வினுக்குமே பெருசாக வந்துட்டு எக்கானமிலி அடி விழுந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எங்களுடைய நாளைக்கு நாளில் நாங்கள் எங்களோட பிளான்ஸை வந்து மாற்றி எங்களோட கீர்ஸை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய ஆகிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு கீர் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுலாம் நடக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் எங்களோட ட்ராக்குக்குள்ளே வருவோம். ஸோ பட் ஆனால் வெல் பிளேட் ஓலி போப் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஓலி போப்புக்கும் ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டை நம்மளுடைய இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா சொன்னார். ஸோ டோட்டலாக அவர் சொன்ன மாதிரி நாளைக்கு நமது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் இருக்குது. மெயினாக ஓலி போப் இன்னும் வந்துட்டு காலத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட விக்கெட் எடுத்துகிட்டு அந்த 4 விக்கெட்டையும் டக்குன்னு எடுத்து ஒரு 150 அப்படிங்கிற லீடுக்குள்ளேயே சுருக்கிட்டு வேறு லெவலில் வந்து அந்த மேட்சை நாளைக்கே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்மளோட இந்தியாவோட பிளானாக இருக்கும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமும் கூட. ஆல்ரெடி வந்துட்டு 126 அப்படிங்கிற லீடு அவங்ககிட்ட இப்போ இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு இன்னுமே ஆட விட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ பென் ஃபோக்ஸ் வேறு அவங்க கூட இருக்கிறாங்க. பென் ஃபோக்ஸும் அந்த இடத்துல வந்து வேறு லெவலில் பேஸ்பால் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே அந்த 4 விக்கெட்டை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு டெசிஷன் அண்ட் அந்த ஒரு ஒர்க் அவுட்டை தான் நாளைக்கு அவங்க பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வருவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கான டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருந்தாலுமே அந்த டேவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அடுத்த அப்டேட், சூரியகுமார் யாதவின் ரீப்ளேஸ்மெண்ட்டாக டான்மே அகர்வால். ஸோ டான்மே அகர்வாலை பொறுத்த வரைக்கும் தலைமை இப்போ வெறித்தனமான ரெக்கார்டெலாம் பண்ணி வச்சிட்டாப்பில். அருணாச்சல் பிரதேஷ்க்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் வெறும் 147 வந்து ட்ரிபிள் செஞ்சுரி 147 பாலை மட்டுமே சந்தித்து ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இன்னிங்ஸில் வந்துட்டு 22 சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அது மட்டுமே அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவரோட டீம் பார்த்திங்கன்னா 47 ஓவரில் 500 ரன்களை கடந்துட்டாங்க. ஸோ டோட்டலாக டபுள் செஞ்சுரியை வந்துட்டு அவர் 110 பால் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த டபுள் செஞ்சுரியிலேருந்து 100 அப்படிங்கிறத ரீச் பண்ணி ட்ரிபிள் செஞ்சுரியை வெறும் 30 பால் அடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் இன்னிங்ஸை டான்மே அகர்வால் ஆடி இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டான்மே அகர்வாலை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூஸில் அவருடைய ஃபேவரட்டான டீம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது வந்து சிஎஸ்கே. பட் ஆனால் ஃபேவரட்டான பிளேயர் கேப்டன் அப்படின்னு பார்த்தா ஸோ ரோஹித் சர்மாவோட லீடர்ஷிப்பில் ஆடுறதுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ சூரியகுமார் யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி எம்ஐ சைடில் ஒரு ப்ரெஷர் வந்துட்டு இருக்குது. சூரியகுமார் யாதவோட அந்த ஒரு ரீஹாப் டைம் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட இன்ஜுரி அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% க்யூர் ஆகி அவர் வந்துட்டு ஃபிட் ஆகி உள்ளே வரும்போது சூரியகுமார் யாதவ் ஃபுல்லாக வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு எல்லோரும் பேசிகிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டான்மே அகர்வால் கண்டிப்பாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு ஒரு ஒர்த்தான பிளேயர். ஏன்னா இந்தியன் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட ஒப்பீனியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்தியன் பிளேயராக தான் இருக்கணும். ஓவர்சீஸ் பிளேயர்லாம் வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி வென்யூ மாறும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னா சூரியகுமார் யாதவ் செகண்ட் ஆஃபில் வரும்போது ஸோ ஸ்குவாட் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இவங்களும் வந்துட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுக்கிறது எப்படி வந்துட்டு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல. பட் சூரியகுமார் யாதவோட இன்ஜூரி ஸ்டேட்டஸ் இந்த லெவலில் தான் இருக்குது. ரீப்ளேஸ் பண்ண டான்மே அகர்வால் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த அப்டேட், ஸோ அதிரடியான ட்ரெண்ட் போல்ட் 2.0 உருவாக்கும் ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் படை. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிங்கோட சஜஷனில் இப்போ கைரன் போலோட ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு எம்ஐ கேப் டவுனில் இப்போது துஷாரா ஆடிட்டுருக்காரு. ஸோ துஷாராவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் போல்ட்டோட ரோல் என்னவோ ஸோ அதை வந்துட்டு இப்போ துஷாராவை பார்க்க வச்சுட்ருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட் சிம்பிளாக வந்துட்டு மும்பையில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இப்போ அவர் ராஜஸ்தான்லேயே அதான் பண்ணிருக்கார். பவர் பிளேயில் 2 ஓவர் போடுவார், டெத்தில் 2 ஓவர் போட்டுருவார், அவ்வளோதான். மீதி வந்துட்டு அவர் இடையில டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எம்ஐ கேப் டவுனை பொறுத்த வரைக்கும் இதே ரோலை தான் துஷாராவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர், டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் போட்டு ஸோ நீட்டாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு IPL 2024 கிளம்புறங்கிறதுக்கு முன்னாடி அவர் சூப்பராக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ துஷாராவை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் ஸோ அவருக்கு வந்துட்டு பவர் பிளே அப்படிங்கிறதுல வந்துட்டு ரன்ஸ் கொஞ்சம் லீக் ஆகுது, விக்கெட் அப்படிங்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனால் டெத்தில் வந்துட்டு தலைவன் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு பவர் பிளேயில் அவர் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அதிகமாக நீங்கள் பவர் பிளேலேயே வந்துட்டு 2 ஓவர்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து கொடுத்து நம்மளோட எம்ஐக்கு அவரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒரு மிகப்பெரிய பிளானாக இருக்குது. ஸோ துஷாரா அதே மாதிரி பவர் பிளேலையும் நீட்டாக விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் போல்ட் 2.0 ஆயிடுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா டெத் ஓவர்ஸில் நீட்டாக விக்கெட் எடுக்கிற நம்மளுடைய துஷாரா பவர் பிளேயே எடுத்துட்டாருன்னா அது இன்னுமே வந்துட்டு எம்ஐக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக போகும். ஸோ இப்போது வந்துட்டு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஸோ ஜெராட் கோயிட்ஸே, ஜேசான் வெகரண்டாஃப், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தல்ஷன் மதுஷனக்கா அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க எடுத்து வச்சிருக்கிற பேசர்ஸ் எல்லாத்துலேயுமே ஓரம் கட்டிட்டு துஷாரா தான் வந்துட்டு மெயின் பிளேயராக உள்ளுக்குள்ளே வருவார் போல் அப்படின்னு தான் வந்து சொல்ல தோணுது. ஸோ இவங்க கூட பேரை பார்க்க போகிறது மதுஷனக்காவா, ஜேசன் வெகரண்டாஃபா, ஜெராட் கோயிட்ஸேவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜெராட் கோயிட்ஸேக்கு இன்ஜுரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். துஷாராவை மெயின் பவுலராக வைக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது ஸ்பின்னராக மாறி இருக்கும் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் அவரோட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா பண்ண அந்த ப்ராக்டிஸ் கிளிப்ஸ் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஸோ ஹர்திக் பாண்டியா ஸ்பின் பவுலிங்கை வந்து போட்டுட்டு இருந்தார். அது ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இது ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு மீடியம் பேசர், அவரான ஸ்பின் பவுலிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஷாக் எனக்குள்ள கொடுத்தது. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சீரியஸான இன்ஜுரி கண்டிஷன்லேருந்து உள்ள வரும்போது அவருடைய பவுலிங் ஆக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வந்துட்டு மீண்டும் அவருடைய பவுலிங் ஆக்ஷனை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங்கில் தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு என்னால் அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ அவர் டோட்டலாக வந்து ஒரு ஸ்பின்னராக மாறிடுவாரா அப்படிங்கிறதையும் அந்த ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலில் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இஃப் டைம் பீயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா ஸ்பின்னராக வந்துட்டு அவரோட ரோலை ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ இதிலிருந்து வந்துட்டு எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ டோட்டலாக அந்த கிளிப்பையும் உங்களுக்காக நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து IPL மும்பை இந்தியன்ஸ்குள்ள ஹர்திக் பாண்டியா வரும்போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டோட வரப்போகிறார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அது இந்த ட்விஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கிளிப்பை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் அவருடைய பவுலிங் ஆக்ஷனில் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.